11 மாதங்கள் பயிற்சி முடிந்து 150க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஓட்டிய சென்னையிலிருந்து தேசப்பணிக்காக ராணுவ வீரர்களாக தற்போது பணியில் சேர இருக்கின்றனர். தற்போது நம்முடைய லெப்டினன்ட் வரப்பிரசாத் இருக்கிறார். வட சென்னையிலிருந்து வந்து இன்று தேசப்பணிக்காக ஒரு ராணுவ வீரராக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். வணக்கம் வரப்பிரசாத், முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த 11 மாத பயணமா இருக்கட்டும், தேசப்பணிக்காக இங்கே மிலிட்ரியில் சேர்றதுக்கான உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. என்னோட பயணம் வந்து இங்க வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். அங்கங்க சேலஞ்சஸும் இருந்தது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். முதல் சேலஞ்ச் என்னன்னா, என்ன ஆகணும் அப்படின்றது எனக்கே தெரியல. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் போடணுன்றது என்னோட ஆசை. ஆனா என்ன யூனிஃபார்ம் போடணும், ஆர்மி யூனிஃபார்மா இல்ல போலீஸ் யூனிஃபார்மா என்னன்றது வந்து எனக்கு கிளாரிட்டி தெரியல ஸ்கூல் படிக்கும் போது. அதுக்கப்புறம் நான் என்னோட காலேஜ் போனோடனே லாயலா காலேஜ்ல படிச்சேன். ஸோ லாயலா காலேஜ் படிச்ச உடனே அங்க நான் என்சிசில ஜாயின் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, எதர் ஐ வாண்ட் டு பி அன் ஆர்மி ஆஃபீஸர் ஆர் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லைனா ஆர்மியில லெப்டினன்ட் ஆகணும்ன்றது, கமிஷன் ஆஃபீஸர் ஆகணும்ன்றது ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி படித்தேன். ஆனால் அதே சமயம் நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். பேச்சுலர்ஸ் படித்தேன், மாஸ்டர்ஸ் படித்தேன். அதே சமயத்தில் எக்ஸாமும் கொடுத்தேன். அப்பயே எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இது வந்து கிளியர் ஆயிடுச்சு. எஸ்எஸ்பி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 17 எஸ்எஸ்பி பெங்களூர்லேருந்து நான் ரெக்கமெண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தவொடனே என்னடனா, எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் வந்து ஹிந்தி தெரியும், புரிஞ்சுக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. அப்புறம் இனிஷியலாக இங்கே வந்து நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறமா போக போக என்னோட பேட்ச்மெட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. எல்லாருமே ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க பயங்கரமா. ஏதாவது புரியலன்னா சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு நான் சொல்லி தருவேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நான் கோப் அப் பண்ணி என்னோட ட்ரைனிங்கை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 6 செப்டம்பர்ல வந்து ஃப்ரம் ஓடிஏ நான் வந்து லெப்டினன்ட் வரப்பிரசாதா கமிஷனர் இருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐஏஎம் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருந்தது. நீங்கள் பீங் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக அது மாறி இருக்கும். நீங்கள் ஐஏஎம்ல முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டில்டாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து நீங்கள் மேஜர் முகுந்த் வரதராஜ் மாதிரி ராஜ்கோட் ரெஜிமெண்ட்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, கமிஷன் ஆகிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ ஷுட் பி வெரி ஃபார்ச்சுனேட் எனஃப் வித் காட்ஸ் கிரேஸ். நான் வந்து ராஜ்புட் ரெஜிமெண்ட் வந்து எனக்கு அட்டாச்மெண்டா கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் நான் ஏன் விட்டு வந்ததுன்னா, இந்த யூனிஃபார்ம் போடுற வாய்ப்பு எனக்கு இப்பதான் கிடைக்கும். அதனால நான் இந்த வயசுல வந்து இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனால 10 வருஷம் சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட விருப்பம், எதர் வி வாண்ட் டு கெட் பர்மனன்ட் ஆர் வி கேன் ரிலீவ் ஃப்ரம் த ஆர்மி, இது நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது என்னோட முக்கியமான தருணமா நான் எடுத்துக்கிட்டு நான் யூனிஃபார்ம் போடணுன்ற என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் அந்த சாய்ஸை, அது வெரி குட் சாய்ஸ் தான், அதை நான் விட்டுட்டோம். நான் இங்க வந்து ஐ நோ திஸ் வெரி டஃப். எங்க டே வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டே ends at 10 o'clock. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ரொட்டீன் எவ்ரி டே போகும். ஈவன் இன் சண்டேஸ் ஆல்சோ வி யூஸ் டு ஒர்க் ஒன்லி. ஸோ வி யூஸ் டு ப்ராக்டிஸ் ஆஃப் சம் அதர் என்கேஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ஓகே, திஸ் த ஏஜ் ஐ கேன் ஒர்க் ஹார்ட் ஆன் மை செல்ஃப். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த